ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் தக்காளி தொக்குங்க, அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கிலோ அளவுங்க பெரிய வெங்காயம். அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லை சாப்பரில் போட்டாவது நல்லா நறுக்கிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயத்தை போட்டு இப்போ வதக்கியிருக்கேன். இல்லை பாருங்கள், இந்தமாரி ஒரு லைட் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவு தக்காளிங்க, அதையும் இந்த சாப்பர்லேயே போட்டு ஒரு ஓட்டி நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு ஒரு தடவை போட்டி எடுத்து இந்த மாதிரி இந்த வெங்காயத்தோடு அப்படியே இதை சேர்த்து, இப்போ இதில் வந்துங்க இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூளுங்க, இதை சேர்த்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா வதக்கி விடுங்கங்க. இப்போ பாருங்கங்க, உப்பு போட்டுட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேங்க. நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தான் அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா நல்லா மெர்ஜாகி அந்த தொக்கு பதத்துக்கு வருங்க. அதுக்காக தான் உப்பு சேர்க்க சொல்கிறது. இது அந்த பதம் வந்ததும் நான் காட்டுறேன் அடுத்தது. இப்போ பாருங்கங்க, இந்த தக்காளி தொக்கில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. பாருங்க, நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்க. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பித்து இங்கே பாருங்க, அடியிலெல்லாம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த மிளகாத்தூளை போட்டு ரொம்ப நேரம்லாம் பிரட்டக்கூடாது. இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு, அவ்வளோதாங்க. வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஒரு 1/2 hour கழித்து அப்படியே கக்கிட்டு ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருக்குங்க. நான் ஃபைனல் ஸ்டேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. என்னங்க, அடி தூளான சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ட்ரெடிஷ்னலான அத்தன்டிக்கான அன்பிலீவபிள் டேஸ்ட் தக்காளி தொக்குங்க.